இன்னும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை அவரை போல் ஒரு தலைவர் இருக்க முடியாது என்பதை போன்று வாழ்ந்து கட்டி சென்ற நம்முடைய அப்புச்சி கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைய தினம் நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி இந்த மாபெரும் திடலிலே அரசியல் விழிப்புணர்வு மாபெரும் பொதுக்கூட்டம் பாசத்திற்குரிய நம்முடைய கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த சமூக மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணாச்சி திரு கரிகோல் ராஜ் அவர்களே, இந்த சிறப்பான ஏற்பாட்டை இங்கே அனைவரும் வியக்க வண்ணம் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மகாஜன சங்கத்தின் ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் திரு காமராஜ் அவர்களே, அவருடன் சேர்ந்த அத்துணை நிர்வாகிகளே, இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய, எனக்கு சொல்லும் போதே 2 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு டைம் இல்லை, ரொம்ப நேரம் வள்ளிக்கும்மி இருந்ததுனால சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களே, எங்களுக்கு முன்னால் அமர்ந்து நாளை இந்த நாட்டை ஆள தயாராக இருக்கக்கூடிய அன்பு கொண்ட என் ரத்தத்தின் ரத்தமான என் உயிர் மூச்சான என் நாடார் சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நாடார்கள் நாடாண்ட வம்சம், நாடார் வம்சம். இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள், ஆண்டவர்கள். நம்மெல்லாம் யார்? இந்த நாட்டை ஆள வேண்டியவர்கள். நாம் ஒற்றுமையாக இல்லாத ஒரே காரணத்திற்காக, எப்படி ஒற்றுமையாக இல்லாத ஒரே காரணத்திற்காக நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் எப்பொழுது விழித்துக் கொள்ளப் போகிறோம்? முடங்கி கிடைந்தால் சிலந்தி வளையும், சிறைப்பிடிக்கும். எழுந்து நின்றால் அந்த இமையும் நம் கைக்குள் அடங்கும். என்னைக்கு அதை உணர போறோம்னு தெரியல. இன்னைக்கு உண்மையிலே ஒரு சிறப்பான கூட்டம். சரியான நேரத்தில் அண்ணாச்சி அவருடைய தலைமையிலே ஒரு அரசியல் விழிப்புணர்வு, இதுதான் இப்போதைய தேவை. அரசியல் அதிகாரம் இல்லாமல், ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது. எந்த ஒரு சமுதாயமும் முன்னுக்கு வர முடியாது. எந்த ஒரு சமுதாயம் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியாது. நாம் இதுவரை பின்தங்கி இருக்கிற காரணம் அரசியல் அறிவியல் நம்மகிட்ட, அரசியலுடைய நாணம் நம்மகிட்ட இல்ல. தென் மாவட்டத்திலே மிக பெரும்பான்மை நம்முடைய நாடார் சமுதாயம் ஒற்றுமையோடு இருந்து இன்று அமைச்சர் பெருமக்களாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார்கள். ஆனால் இந்த கொங்கு மண்டலத்திலே ஆளாளுக்கு நான் ஒரு கட்சி, நான் ஒரு கட்சி என்று நம்முடைய தாத்தா பாட்டங்காலத்திலிருந்து நான் இந்த கட்சியில் நான் வார்டு செயலாளர் இருக்கின்றேன், பூத் ஏஜென்டாக இருக்கின்றேன், பெருமை பீத்திக் கொண்டிருக்கின்றோம். அதை தவிர உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க? ஆளும் கட்சியாகட்டும், ஆண்ட கட்சியாகட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. மடியில் கனம் தான் வழியில பயக்கணும், யாருக்கும் பயக்க வேண்டியதில்லை. இருக்கக்கூடிய கட்சிகள், எங்களுடைய நாடார் சமுதாய மக்களுக்கு உங்க கட்சியில் கொடி கட்டி, தோரணம் கட்டி, குழி வரித்து உங்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, அவருக்கு ஏதாவது ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் இந்த கொங்கு மண்டலத்தை கொடுத்துள்ளீர்களா? இல்ல 40 ஆண்டு காலத்துக்கு முன்னால் அரகநாயம் அவர்களுக்கு மட்டுமே அமைச்சர் கொடுத்து அழகு பார்த்தார்கள். அதற்கு பிறகு இதுவரை எந்த கட்சியும் நம் நாடாருக்கு வேட்பாளர் ஒதுக்கவில்லை. என்ன காரணம்? இந்த நாடார் சமுதாயத்தில் சமுதாய பற்றாளர் இல்லையா? இல்ல வசதி வாய்ப்பில் குறைவானவர்களா? இல்ல இந்த மக்களுக்கு உழைக்க நாங்கள் தயாராக இல்லையா? எதாவது ஒதுக்கி வைத்துள்ளீர்கள் என்ற கேள்வியை இந்த நேரத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன். இனிவரும் காலம் அதுபோல் இருக்காது. இந்த கொங்கு மண்டலத்தில் 2 கட்சிகளுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையாக கொடுக்கின்றேன், வேண்டுகோளாகவும் வைக்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியாகட்டும், இந்த கொங்கு மண்டலத்தில் 5 நாடார்களுக்கு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றேன். ஒரு காலம் நீங்கள் ஒதுக்கவில்லை, இந்த 40 ஆண்டு காலத்தையும் சேர்த்து இன்னும் 5 ஆண்டு காலம் நீங்க எங்களுக்காக குழி தோண்டுங்கள், கொடி நட்டுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் நாங்கள் இல்லை. கேட்கும் இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம், கொடுக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். எங்களது உரிமை கேட்பது, கொடுப்பது உங்களது கடமை. தயவு செய்து மீண்டும் எங்களை ஏமாற்றி பார்க்கலாம் என்று நினைத்தால் அதற்குண்டான விளைவை இந்த ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் சேர்ந்து உங்களுக்கு பாடத்தை காட்டுவோம். இன்னைக்கும் நம்ம நாடார் மகாஜன சங்கம் அண்ணாச்சிக்கு நான் கோரிக்கையா வைக்கிறேன். இந்த நாடார் மகாஜன சங்கம் அமைப்பு ரீதியாக, கட்சி ரீதியாக ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நாம் கட்சியை உருவாக்கி இருந்தால்
இன்று தமிழகத்தில் 10 அமைச்சர்கள் 25 எம்எல்ஏக்கள் நம்முடைய கட்சி கூட்டணிக்கு 2 கட்சியும் கொடுத்திருப்பார்கள். இப்ப கூட கெட்டு போலீங்க என்னாச்சு? துணிஞ்சு எடுங்க, முடிவெடுங்க. இந்த கொங்கு மண்டலத்தில் உங்களுடைய பார்வை தென் மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் கொங்கு மண்டலம் பக்கம் அப்படி திருப்புங்க. இந்த கொங்கு மண்டலம் எப்படி ஒற்றுமையா இருக்க போறோம் மட்டும் பாருங்க. எங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, விஸ்வநாதன் சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறான், இது எல்லாத்தையும் பிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் கிடையாது. நம்முடைய தாய் சங்கம் நாடார் மகாஜன சங்கம், அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வேறு கிளைகள் தான் நம்மெல்லாம். ஆலமரத்தை தாங்கி நிற்கக்கூடிய விழுதுகள் தான் நம்மெல்லாம். அப்போ ஆலமரத்தை எப்படி நாம தாங்கி நிற்கிறோம், விழுதுகள் தாங்கி நிற்கிறோமோ, அதுபோல அந்த ஆணி வேரும் இந்த விழுதுகளுக்கு உண்டான நீரை கொடுக்க வேண்டும், அதனுடைய தைரியத்தை கொடுக்க வேண்டும். நான் இருக்கின்றேன், நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்ற உத்தரவாதத்தை அண்ணாச்சி கொடுக்குவானால் இந்த சட்டமன்ற தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை இந்த கொங்கு மண்டலத்தை நிறுத்தி அத்தனை பேரையும் நம்மால் ஜெயிக்க வைக்க முடியும். நான் போன கோயம்புத்தூர் மீட்டிங் கூட சொன்னேன், ஜெயிக்கிறதோட முக்கியம் இல்ல, தோக்கிறவனை ஜெயிக்க வைப்போம், ஜெயிக்கிறவனை தோக்க வைப்போம். அது நம்மளால முடியவே முடியாதா? நிச்சயமா முடியவே முடியாதா? உறுதியா இருங்க, கட்சியில இருங்க, எல்லா கட்சியிலும் சந்தோஷமா இருங்க, பாடுபடுங்க, உங்களுக்கு உண்டான உரிமை கேளுங்க. கொடுக்கலீங்கன்னா தட்டுங்கள் திறக்கப்படும், உடைக்கணும், அவ்வளவுதான். நான் ரெடியா இருக்கேன். 20 தொகுதி வேட்பாளர்கள் அண்ணாச்சி அவர்கள் சொன்னால் 20 தொகுதிக்கு வேட்பாளர் இருக்காங்க. நிச்சயமா கோபி தொகுதியில வெற்றி வகை சூட முடியும். 1 லட்சம் வாக்காளர்களை கொண்டது இந்த கோபி தொகுதி. ஆனால் அரசியல் கட்சிகள் 3000 பேர் மட்டுமே உள்ளார்கள் என்ற கட்டமைப்பை உருவாக்கி நம்மை ஒதுக்கி வைத்துள்ளார்கள். இந்த முறை அந்த பாட்சா பலிக்காது. நான் தயாரா இருக்கிறேன். அண்ணாச்சி சொன்னா ரெடி, நானும் தயாரா இருக்கிறேன். 10 தொகுதியில நம்ம சங்கஸ்தாரவை போட தயாராகிறேன். அண்ணாச்சி உறுதியா சொன்னார்னா கொங்கு மண்டலத்தில் 60 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்த ரெடி. அதே போல நம்முடைய முப்பாட்டன் குணால நாடார் அவர்களுக்காக கடந்த 5 ஆண்டு காலமாக நாடார் மகாஜன சங்கமாகட்டும், எங்களது நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கமாகட்டும், வீர வணக்க தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு அந்த விழாவை எடுத்து கிட்டத்தட்ட 25,000 பேர் அந்த விழாவிலே நம்முடைய குணாளருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் நம்முடைய இடத்திற்கு நம்முடைய முப்பாட்டனுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அப்படி ஒரு விழாக்கள் எடுத்தும் கூட இன்னும் நம்மால் மணிமண்டபமும் அதற்கான அரசு விழாவும் அறிவிக்க முடியவில்லை. நேற்றைய தினத்தில் கூட கடந்த 3 நாளில் நான் தொடர்ந்து முதல் நாள் போய் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி சந்திக்கிறேன், அடுத்த நாள் கோயம்புத்தூர் போய் செந்தில் பாலாஜி சந்திக்கிறேன். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், முதல்வர் சந்திக்கணும், எங்களோட கோரிக்கை நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டு அடுத்த நாள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. லீமெடியன் கோவையில் போய் தனிப்பட்ட முறையில் அவருடைய ரூமுக்கு போய் இதை பேசிட்டு வந்திருக்க. தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, உங்களுக்கு இன்று பிறந்த நாள். எங்கள் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிறந்த நாளில் நீங்கள் ஒரு முடிவெடுத்து எங்களுடைய கொங்கு மண்டலத்தின் ஒட்டுமொத்த நாடார்களின் முதல் தேவை குணால நாடாருக்கு மணிமண்டபம் அமைத்து அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். அதை இந்த 1 வார காலத்திற்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் போதாது, நாங்கள் கேட்டது போல வேட்பாளர்களை எந்த கட்சி அறிவிக்குமோ அந்த கட்சிக்கு நாங்கள் நிச்சயமாக அனைவரும் இறங்கி பாடுபடுவோம். வேட்டி மடிச்சு இறங்கினா நாடார் மாதிரி வேலை பார்க்கறது யாரும் கிடையாது. ஏன்னா இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே பாடசாலையை உருவாக்கி கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள் நாடார் சமுதாயம். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னையே வங்கியை உருவாக்கி பண மேலாண்மையை கற்றுக் கொடுத்தவர்கள் நாடார் சமுதாயம். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னையே கடல் கடந்து சென்று தொழில் புரட்சியை ஏற்படுத்தியவர் நம்முடைய நாடார் சமுதாயம். அப்போ அன்றைய காலகட்டத்தில் சேர சோழ பாண்டியர் காலத்திலேயே இந்த நாட்டை ஆண்டவர்கள் நாடார் சமுதாயம். இப்படிப்பட்ட பெருமை மிகு நாடார் சமுதாயம் நாம். நீங்க எல்லாம் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நாடார் வெளியே சொல்றதுக்கே வெக்கப்படுறீங்க. நாடார் உங்க பேருக்கு பின்னால பேரை போடுங்க, புரியுதா? கொங்குங்கிற வார்த்தை நம்ம அனைவருக்கும் சொந்தம். அதனால உடனே கொங்குன்னா நம்மள பிரிவுக்குள்ள போயிடாதீங்க தயவு செய்து. நாடார்னா ஒரே நாடார் தான். இதுல கொங்கு நாடார், மருத நாடார், நாட்டு நாடார், கிராமின் நாடார், மூப்பரு, சாணாறு, தென் மாவட்ட நாடாரு, இந்த மேற்கு மாவட்ட நாடாரு, கிறிஸ்டின் நாடாரு, இந்து நாடார் அப்படின்னு தயவு செய்து பிரிக்காதீங்க. நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சியில் நம்மளும் சிக்கி கொண்டிருக்கின்றோம். சிலந்தி வலையில் சிக்கி கொண்ட சிலந்தியை போல நாம் சிக்கி இருக்கிறோம்.
இதெல்லாம் மறந்துடுங்க. ஒரே ஒரு மையப்புள்ளி நாடார் என்ற 3 எழுத்து, நம்முடைய உயிர் என்ற 3 எழுத்து, அது மட்டும்தான் மைண்ட்ல போன. அது மாதிரி இருந்தோமானால் நிச்சயம் வருகின்ற காலம் நமக்கான காலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல ஒற்றுமையோடு இருந்து 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன், தப்பு இல்லைங்களா? அதே போல வரலாற்று சிறப்புமிக்க கோபி நகராட்சி நுழைவாயிலுக்கு சென்ற ஆட்சி காலத்தில் அது மறுசீரமைக்கப்படும் பொழுது எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு என்று சொல்லிவிட்டார்கள். அண்ணாச்சி அவர்கள் எவ்வளவோ தூரம் போராடினார்கள். வேண்டுமென்றால் நீங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு உங்களது காமராஜர் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அண்ணாச்சி 50 லட்சம் ரூபாய் ஒரே சக்கர தரனாரு. ஆனாலும் அந்த ஆட்சியில் நம்மளுக்கு ஒரு கரும்புள்ளியாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு மேபுரம் காமராஜர் நுழைவாயிலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்து நாங்க கையில் எடுத்துட்டோம். ஒட்டுமொத்த சமுதாயம் எனக்கு என்னைக்கு சொல்ல வரல. ஆனா தொடர்ந்து அத்தனை அமைச்சர் பெருமக்களையும் மேல தலைமைச் செயலகத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்த சென்ற ஆட்சி காலத்தில் தவறு இந்த ஆட்சி காலத்தில் வந்துவிடக் கூடாது. இது எங்களுடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்தில் 1958ஆம் ஆண்டு அங்கு கட்டப்பட்டு அவருடைய பெயரால் திறப்பட செய்யப்பட்ட கோபியின் அழகான ஒரு நகராட்சி நுழைவாயில், அதற்கு எங்களுடைய கர்ம வீரர் காமராஜர் பெயர் தான் வைக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருந்தோம். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சு முத்துசாமி அவருடைய தொடர் அறிவுறுத்தலின் பேரில் இன்று பார்த்தீங்கன்னா காமராஜருடைய பெருந்தலைவர் காமராஜர் வளைவு என்று பெயர் வைத்துள்ளார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நெஞ்சமிருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அரசு வேலை வாய்ப்பு, இத்தனை பேர் நம்ம கூட்டத்தில் இருக்கிறோம். இதுல அரசு வேலையில யாராவது இருக்கீங்க கைதுக்கு சொன்னா நிச்சயமா 3-4 பேரோட தூக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்குள்ள தெரியல, இருந்தாலும் சொல்றேன், அரசு வேலை வாய்ப்பில் நம்முடைய கவனம் இல்லை. படித்த இளைஞர்கள் அனைவருமே அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இன்று மரமேற பிஇ படித்தவர்கள் பட்டதாரிகள் அனைவருமே இன்று மரமேற சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு ஏறி 2000 மாசம் 60,000. எங்களுக்கு அரசு வேலை முக்கியமில்லை என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை காரணம் தப்பினால் மரணம் எனக்கூடிய 60 அடி உயரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும் பொழுது தயவு சேர்ந்து அதிலிருந்து உங்களை எல்லாம் மீட்டு அரசுடைய வேலை வாய்ப்பை உங்களை இயக்க வேண்டும். அண்ணாச்சி அவர்கள் நிறைய இடத்தில் நம்முடைய டிஎன்பிசி வகுப்புக்கான வகுப்புகள் நடைபெற்றது. அதை சரியாக யாரும் பயன்படுத்துவதில்லை. விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் நம்முடைய அரசு பதவிகள் எல்லாம் அடுத்தவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். தயவு கூர்ந்து அரசு வேலை வாய்ப்பு என்றால் ஒட்டுமொத்த நாடார்களும் ஒருங்கிணைந்து இனி வரக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது நாடார் என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமே நீங்கள் குறிப்பிட்டு அதில் அரசு 10% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கின்றேன். அதன் மூலம் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனா அதே மாதிரி சொன்னாரு கேஎம்சி கல்லூரி, தயவுசெய்து கல்லூரி நமக்கான கல்லூரி இந்த பகுதியில் உள்ளது. அதை நம்முடைய மாணவ செல்வங்களை சேர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதனுடைய விழிப்புணர்வை தெரிவியுங்கள். நம்முடைய கல்லூரியை முதன்மையான கல்லூரியாக இந்த கொங்கு மண்டலத்தில் ஒட்டுமொத்த கல்லூரிகளில் நம்முடைய கருப்பணன் மாரியப்பன் கல்லூரியை முதன்மையான கல்லூரியாக கொண்டு வர நீங்கள் அனைவரும் முயற்சி செய்யுங்கள். அதிகப்படியான எண்ணிக்கையை சேர்க்க முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த விழாவை சிறப்பான முறையில் நடத்தி இவ்வளவு அருமையான ஒரு நம்முடைய மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி இவ்வளவு பேரை இங்கு அழைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் கூட்டம் சேர்ப்பது எவ்வளவு கடினம் என்று எனக்கு தெரியும். அதையும் தாண்டி இங்கே சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், கரூர் வந்திருக்கீங்கன்னு தெரியல, சென்னையிலிருந்து ஐயா கூட வந்திருக்காங்க, எத்தனையோ ஒரு வந்திருக்கீங்க. இன்னும் அடுத்து ஒரு கூட்டம் மாநாடு அறிவிப்பார்கள். மகாஜனசங்கருடைய அண்ணாச்சி அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த அரசியலுக்குள் அறிவிக்க வேண்டும். அதில் நாம் 1 லட்சம் பேர் கலந்து கொள்ள வேண்டும். அதில் எங்களது சங்கத்தின் சார்பாக 50 லட்சம் பேரை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அண்ணாச்சி அவர்கள் 50 லட்சம் பேர், இரு கைகளும் இணைந்த கைகளாக இணைந்தால் இந்த கொங்கு மண்டலம் கோட்டை, நாடாளும் கோட்டை என்பது நிரூபிப்பு என்று வாய்ப்பெடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.